ஹாய், நம்ம இப்போது ஸ்வீட் கார்ன் சூப் செய்ய போகிறோம். இதில் வந்து 3 பேருக்கு தேவையான அளவு நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு இது அதிகமாக வேணும்னா இந்த உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பட்டர் ஹோல்டர் வந்து ஒமேகாவில் நான் வாங்கினேன், 200 ருபீஸ். இது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒமேகாவோட லிங்க் கொடுக்குறேன், ஷாப் லிங்க்கு. கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கோங்க பேன் வச்சு. நான் அதிகப்படியாக சேர்த்துருக்கேன், பட்டர் கொஞ்சம் கூட தான். ரீசன் வந்து பிள்ளைங்க கொஞ்சம் வெயிட் போடணுன்றதுக்காக நான் சேர்த்துருக்கேன். 1 கியூப் கூட ஓகே தான். அப்புறம் அந்த கார்னும் ஒரே ஒரு கேரட் பொடியாக அதோட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேறு வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டரில் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வதக்குங்க. 2-3 மினிட்ஸ் வதக்கிடுங்க நல்லா. நான் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு 2-3 பூண்டு போட்டிருக்கேன். வேண்டானாலும் பரவாயில்ல, ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும் அந்த சூப்பை. நல்லா வதக்கின அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது அந்த நான் வந்து இந்த பாத்திரத்தில் அரை பாத்திரம் அளவுக்கு வர அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அது நல்லா வெந்து கொஞ்சம் வத்தோம், அதுக்காக. இது ஒன்றும் பெரிய பாத்திரம் கிடையாது, ஒரு மீடியம் சைஸ் பாட் தான் இது. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. கடைசியிலையும் போடலாம், நான் ஆனால் இப்போ போட்டுட்டேன். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம ஒரு 2 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில், அது ஊற்றிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்கும் ப்ளஸ் திக்னஸ் கொடுக்கறதுக்கும் சூப்புக்கு. கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே கொஞ்சம் நேரம் திருப்பியும் வேக விடுங்க. கார்ன்ஃப்ளவரோட அந்த பச்சை ஸ்மெல் போகணும், ப்ளஸ் கொஞ்சம் அது திக்னஸ் ஆகணும் சூப்பு. ரொம்ப பெரிய நேரம்லாம் ஆகாது, ஒரு 10-15-20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு சூப் செஞ்சு கொடுத்துடலாம். ரெடிமேட் சூப் வாங்குறத விட ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் இருக்கும், வீட்டில் நினச்ச நேரத்துக்கு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. டேஸ்ட்டுக்காக எக் ஒயிட் 1 எடுத்திருக்கேன். அதை அப்படியே அந்த பாட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிட்டு கலந்துடாதீங்க கடகடன்னு. கொஞ்சம் மெதுவாக அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா கரண்டியை போட்டு பண்ணிங்கன்னா வேக ஆரம்பிக்கும் போது அது அப்படியே பிட்டாக ஒயிட்டாக தெரியுது பாருங்கள், அது வந்து எக் ஒயிட். அது ரொம்ப கலந்துட்டிங்கன்னா அது அப்படியே இதில் இப்படி தெரியாது, அப்படியே மிக்ஸ் ஆயிரும், அது நல்லா இருக்காது. இது வாயில் தட்டுப்படும் போது சூப் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் இதில் கலந்துட்டு நம்ம பவுலில் போடும் போதும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், காரம் வேணும்னா. உடம்புக்கும் ஹெல்தி. பசங்க வந்து எப்போயா காஃபி டீ குடிக்காமல் ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்லாம்.